அத்தியாயம் 8 மாபெரும் தவளையின் திறவுகோல். 5:30க்குப் பிறகு கொடைக்கானலை அடைந்து சற்று ஓய்வெடுக்க முன்பதிவு செய்த அறைகளுக்குச் சென்றனர். காலை 10 மணிக்கு தயார் செய்து இடங்களைச் சுற்றிப் பார்க்கச் சென்றனர். வெள்ளி நீர்வீழ்ச்சிக்குச் சென்று இயற்கையின் அழகை ரசித்தனர். நீர்வீழ்ச்சியின் நீர் சூரிய ஒளியே வெள்ளி திரவமாக பிரதிபலித்தது. அந்த சூழ்நிலையை அனைவரும் ரசிக்கிறார்கள். சிறுவர் சிறுமிகள் அருவி நீரில் விளையாடுவது போல் இருந்தது. வினோத்தும் அம்மாவின் உதவியுடன் அங்கு சென்றான். ஆனால் அந்த சூழ்நிலையை ஓரளவு ரசிக்க முடியாமல் மீண்டும் வேனில் ஏற விரும்பினான். ஆனால் மற்றவர்கள் உண்மையில் அந்த சூழ்நிலையை அனுபவித்தனர். ஆண்டி, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா என்று கேட்டார் தாரா அஜயின் அம்மாவிடம். கவலைப்படாதே பேபினி, எப்போதும் இங்கேயே இரு. உன்னை இங்கேயே விட்டு விடுவோம். உன் நண்பர்கள் மரங்களில் வாழ்கிறார்கள், நீ அவர்களுடன் சேரலாம் என்றார் ஸ்டீவ். அவர்கள் உன் நண்பர்கள் என்று நான் நினைக்கிறேன் என்றாள் தாரா. ஏய் பசங்களா, யாரும் இங்கே தங்க முடியாது. நேரம் முடிந்துவிட்டது. எனவே நீங்கள் அனைவரும் வேனுக்கு திரும்புங்கள் என்றாள் பானு. தயக்கத்துடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். அடுத்த இடத்தில் வேன் நிறுத்தப்பட்டது. நாம் எங்கே இருக்கிறோம்? லாவண்யாவிடம். இது காதலர்களின் தனி இடம் என்றார் ஸ்டீவ். அது என்ன? தாராவிடம். ஏய், இது சூசைட் ஸ்பாட். அவன் அதைத்தான் அப்படிக் சொல்கிறான் என்றான் அஜய்யூட். இது காதலர்களுக்கான இடம் அல்ல, இது என் சகோதரனுக்கான இடம். சீக்கிரம், அவனிடமிருந்து தப்பிக்க எங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. எனவே அவரை விரைவில் தூக்கி எறியுங்கள் என்றாள் மேரி. இது எனக்கான இடமா அல்லது உங்களுக்கான இடமா என்று ஸ்டீவ் கேட்டார். ஏய் கிட்ஸ், நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்குள் சண்டையிட்டு கிண்டல் செய்கிறீர்கள். தயவு செய்து இதை நிறுத்திவிட்டு இந்த இயற்கையை அனுபவிக்கவும் என்றாள் வள்ளி. அவர்கள் அனைவரும் அந்த தற்கொலை புள்ளியை பார்க்கச் சென்றனர். அஜயும் அவர்களுடன் சென்றான். ஆனால் அவனால் எதையும் அனுபவிக்க முடியவில்லை. மற்றவர்கள் அந்த குழியின் ஆழத்தையும் இயற்கையின் அமைப்பையும் உற்சாகப்படுத்தினர். ஆனால் அஜயின் கூற்றுப்படி அந்த விஷயங்கள் அவ்வளவு கவர்ச்சிகரமான விஷயங்கள் அல்ல. அவர்கள் திரும்பும் வரை மீதியை எடுத்துக் கொள்வதற்காக அவர் வேனில் திரும்பினார். வினோத் மட்டும் வேனில் அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவரது ஸ்மார்ட் போனில் எதையோ பார்த்தான். அவன் என்ன செய்கிறான் என்று புரியவில்லை. அவன் மெதுவாக அவனிடம் சென்றான். ஆனால் அவன் வருகையை அவன் கவனிக்கவில்லை. வினோத், அவனை அழைத்தான். தலையைத் திருப்பினான். நீங்கள் அவர்களுடன் செல்லவில்லையா? இல்லை, எனக்கு தூக்கம் வந்தது. அதனால் ஓய்வு எடுக்க இங்கேயே இருக்கிறேன். அது உண்மையல்ல என்று அவனுக்குத் தெரியும். நீ போனில் என்ன கேட்கிறாய்? அவர் கேட்டார். நான் யூடியூப்பில் புதிய தொழில்நுட்பங்களைப் பற்றிய வீடியோவை பார்க்கிறேன். இந்த டச் போனை எப்படி பயன்படுத்தலாம்? டாக்பேக் ஆப்ஷன் உதவியுடன். இது ஒரு செயற்கை நுண்ணறிவா? இல்லை, இது ஒரு ஸ்கிரீன் ரீடர். நீங்கள் தொடுவதை மட்டுமே அது படிக்கும். உன் பயன்பாட்டிற்கு வேறு ஏதேனும் டெக்னாலஜி உள்ளதா? இல்லை, ஆனால் நான் அதற்காக காத்திருக்கிறேன். நீ கெயின் பயன்படுத்துவியா? இல்லை. ஏன்? ஏனென்றால் அது வெளிப்படையாக காட்டப்படுகிறது. அஜய் என்ன அர்த்தம் என்று புரிந்து கொண்டான். இந்த இயக்கத்திற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தேவை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் தற்போது நம்மிடம் அத்தகைய தொழில்நுட்பம் இல்லை. இல்லை, நம்மிடம் ஏற்கனவே இதுபோன்ற தொழில்நுட்பங்கள் உள்ளன. நாம் அதை நம் இராணுவத்தில் ஆயுத தொழில்நுட்பமாக பயன்படுத்துகிறோம். அதை நாம் மாற்றியமைக்க வேண்டும். அவ்வளவுதான். ஆனால் எனக்கு தெரியும், நம்மிடம் திறமையான தொழில்நுட்பம் இல்லை. நான் ஏற்கனவே எனது வணிக நோக்கத்திற்காக அதைப் பற்றி தேடினேன். ஏஐ வளர்ச்சி இன்னும் உழைப்பை மாற்றும் திறனை எட்டவில்லை. தொழில்நுட்பங்கள் மற்றும் ரோபோக்களால் மனிதர்களை மாற்ற விரும்புகிறீர்களா? உங்களால் அதைச் செய்ய முடியாது. ஏனென்றால் அதில் மகிழ்ச்சி, துக்கம், ஆசை, அன்பு மற்றும் பிற உணர்வுகள் இல்லை. இவை நுகர்வோர் அல்லது மக்களின் தேவைகளை தீர்மானிக்கின்றன. நீங்கள் ரோபோக்களால் மனிதர்களை மாற்றினால் மனிதனின் தேவைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது.
ஆனால் நீங்கள் அதை உருவாக்க முடியாது. உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் படி, ஆனால் அவற்றை உற்பத்தி நிறுவனங்களில் உற்பத்திக்காக பயன்படுத்தலாம். இங்கே படைப்பாற்றலை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த நடவடிக்கைகளையும் மாற்றினால் அவர்களுக்கு எந்த பயிற்சியும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு திட்டத்தை மாற்றினால் போதும். அதே நேரத்தில் AI இன் குறைந்தபட்ச வளர்ச்சி மட்டுமே உள்ளது. 100% வளர்ச்சியை எட்டினால் அதே நேரத்தில் படைப்பாற்றல், அதே நேரத்தில் மற்றவர்களை மாற்றலாம். நீங்கள் சொல்வது சரிதான். உற்பத்தி தொழில்களில் அந்த குறைந்தபட்ச தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் புதிய யோசனைகளை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் அது மனதில் அந்த இருப்பு இல்லை. மறுபுறம் நீங்கள் வளர்ந்த AI பயன்படுத்தினால் மனிதர்களைப் போலவே சிந்திக்கிறீர்கள். நீங்கள் புதிய விசித்திரமான சிக்கல்களை சந்திக்க நேரிடும். விசித்திரம், அது என்ன விசித்திரமான பிரச்சனை? அது அவர் ஏதோ சொல்ல முயன்றார், ஆனால் மற்றவர்களின் ஒலிகள் அவர்களின் உரையாடலில் குறுக்கிடப்பட்டன. அவர்களது குடும்பத்தினர் அந்த வேனிற்கு திரும்பினர். அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியான நேரங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அதன் பிறகு அடுத்த இடம் குறித்து ஆலோசித்தனர். அங்குள்ள நல்ல இடங்களைத் தேட அஜய் தனது போனை திறந்தான். அந்த நேரத்தில் நேற்று இரவு பார்த்த அந்த விளம்பரத்தை மீண்டும் பார்த்தான். அவர் ஒவ்வொருவருக்கும் காட்டினார். ஜுமாங்கி போன்ற நானோ தொழில்நுட்ப விளையாட்டு. இது ஒரு புதிய விஷயம். நாம் அங்கு செல்லலாமா என்றாள் லாவண்யா அனைவரிடமும். அவர்கள் அவரது இடத்தை ஏற்றுக்கொண்டு வேனை அங்கு திருப்பினர். இது ஒரு பெரிய பகுதி, ஆனால் அவர்கள் ஒரு சாதாரண கட்டிடம் போன்ற ஒரு கட்டிடத்தை பார்க்க முடிந்தது. அவர்கள் நுழைவாயிலை அடைந்ததும் வெல்கம் டு த ஃபேக் வேல்ட் கேம் என்ற பலகையை அவர்களால் பார்க்க முடிந்தது. அவர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து விளையாட்டு அலுவலகத்திற்குள் நுழைய மறுதொடக்கத்திற்கு சென்றனர். அவர்கள் 2 கேம் ஆபரேட்டர்களை, ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணை சந்தித்தனர். நீங்கள் கேம் மாஸ்டர்களா என்று கேட்டாள் தாரா. ஆமாம் மேடம். இந்த விளையாட்டின் தன்மையை விளக்க முடியுமா? ஏனென்றால் உங்கள் விளம்பரம் மிகவும் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்கிறது. ஆமாம் மேடம், இது ஒரு மாயாஜால உலகம். பிடிக்கும். இங்கே நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம், நீங்கள் எதையும் செய்யலாம் மற்றும் நீங்கள் எங்கும் செல்லலாம். உதாரணத்திற்கு, நீங்கள் மலை ஏற விரும்பினால் நீங்கள் அதைச் செய்யலாம். நீங்கள் கடலில் நீந்த விரும்பினால் நீங்கள் அதைச் செய்யலாம். இங்கே எல்லையே இல்லை மேடம். இந்த இடத்தில் நாங்கள் ஆக்ஷன் ஹீரோவாக முடியும் என உங்கள் விளம்பரம் காட்டுகிறது. அது சாத்தியமா? ஸ்டீவ் கேட்டார். ஆமையா, இந்த விளையாட்டை உங்கள் விருப்பம் போல் அமைக்கலாம். ஒரு அதிரடி விளையாட்டு அல்லது சாகச விளையாட்டு அல்லது சூப்பர் மேரோ போன்ற குழந்தைகள் விளையாட்டு. எந்த டைப்ல நடிக்கணும் சார் என்று கேட்டார் அந்த பெண்மணி. எங்களுக்கு ஆக்ஷன், சாகசம் மற்றும் த்ரில்லர் எல்லாம் வேண்டும் என்றார் ஸ்டீவ். இந்த விளையாட்டைப் பற்றி நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஸ்டீவ் என்றார் ரமேஷ். நானும் மாமா, அந்த நானோ டெக்னாலஜியை பார்க்கணும் என்றான் அஜய். எத்தனை வீரர்கள் சார்? அந்த பெண்மணியிடம் கேட்டார். லாவண்யா 5 வீரர்கள் என்று சொல்ல முயன்றார். ஆனால் அவள் அஜயிடம் சிக்கிக் கொண்டாள். அவன் 6 வீரர்கள். யார் அந்த 6வது? லாவண்யாவிடம். அவர்தான். அஜய் வினோத்தை சுட்டிக்காட்டினார். மேரி தன் தயக்கத்தை காட்ட முயன்றாள். ஆனால் தாரா, நாங்கள் அவரை பார்த்துக் கொள்வோம். வினோத் அவர்களின் முன்மொழிவை மறுக்க முயன்றார். ஆனால் அவர் மற்றவர்களால் ஊக்கப்படுத்தப்பட்டார். அதனால் அவரால் மறுக்க முடியவில்லை. நாம் பறக்க முடியுமா? லாவண்யா கேட்டாள். ஆமாம் மேடம், நானோ டெக்னாலஜியால் செய்யப்பட்ட சூட்களையும் தருவோம். தரை ஹீரோக்கள் மற்றும் பறக்கும் ஹீரோக்கள் போன்ற 2 வெவ்வேறு உடைகளை வழங்குவோம். உங்களுக்கு எது வேண்டும்? அவற்றுக்கு இடையே என்ன வித்தியாசம் என்று கேட்டாள் மேரி. பறக்கும் உடைகள் பறக்க இறக்கைகள் கொண்டவை மற்றும் தரை ஹீரோவின் உடைகள் சாதாரணமாக இருக்கும். அதற்கு பறக்கும் சக்தி இல்லை. தவிர நீங்கள் பறக்கும் உடைக்கு இன்னும் கொஞ்சம் செலுத்த வேண்டும். அவள் சொன்னாள். எனக்கு பறக்கும் உடை போதும் என்றான் வினோத். ஆம், அவர் சொல்வது சரிதான். அவர் பறந்தால் நாங்கள் அவரை வழிநடத்த முடியாது
என்றாள் தாரா. எனக்கும் அந்த கிரவுண்ட் சூட் தேவை, ஏனெனில் குறைந்த சக்தி அதிக சிக்கலை தரும், அதிக சிரமம் அதிக இன்பத்தை தரும் என்றான் அஜய். அந்த பெண் மற்றவர்களின் முகங்களை பார்த்தாள், ஆனால் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. பின்னர் அவர் அவர்களின் பெயர்களை எழுதி அந்த ஆடைகளை அவர்களுக்கு வழங்கினார். அவர்கள் சூட், ஹெல்மெட் மற்றும் காலணிகள் அணிந்திருந்தனர். அவர்கள் கைக்கடிகாரங்களை கொடுத்தார்கள். அந்த கடிகாரங்கள் நேரத்தை காட்டவில்லை, அதற்கு பதிலாக அது எண்களை காட்டியது. இந்த கடிகாரங்கள் உங்கள் ஆற்றல் அளவை காண்பிக்கும். விளையாட்டு எதிரிகள் மற்றும் அவர்களின் ஆயுதங்களால் நீங்கள் பயம் அல்லது தாக்குதலை பெற்றால் உங்கள் புள்ளிகளை இழக்க நேரிடும். மற்ற விளையாட்டுகளைப் போல உங்களுக்கு லைஃப் இல்லை, மேலும் இந்த புள்ளிகள் அவ்வாறு செயல்படும். விளையாட்டு நிலைகளில் அதிக புள்ளிகள் மற்றும் ஆயுதங்களை பெறலாம். உங்களிடம் மிக குறைந்த புள்ளிகள் இருந்தால் உங்களால் பறக்க முடியாது. உங்கள் புள்ளிகள் 0 அடைந்தால் கேமின் மூலம் நீங்கள் கேமில் இருந்து நீக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு 2 நிலைகளையும் கடந்து ஒவ்வொரு 2 ஓய்வு அறைக்குள் நுழையலாம். 10 நிமிடங்களுக்கு ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். 10 நிமிடங்களுக்கு மேல் அங்கே இருக்க முடியாது. 10 நிமிடங்களுக்கு முன் விளையாட்டை விளையாடச் செல்ல விரும்பினால் அல்லது ஓய்வெடுக்காமல் விளையாட்டை தொடர விரும்பினால் நீங்கள் அதைச் செய்யலாம் என்று அந்த பெண் விளக்கினாள். மேடம், நாம் இப்போது பறக்கலாமா? லாவண்யாவிடம் கேட்டாள். இல்லை மேடம், நீங்கள் விளையாடும் போது மட்டுமே பறக்க முடியும். அதே சமயம் நீங்கள் கேம் விளையாடும் போது உங்கள் சூட்டை கழற்றக்கூடாது, ஏனென்றால் நீங்கள் அதை கழற்றினால் நீங்கள் விளையாட்டை அனுபவிக்க முடியாது. அவள் சொன்னாள். அதாவது நாங்கள் விளையாட்டில் பவர் ரேஞ்சர்கள் என்றார் ஸ்டீவ். ஆமாம் சார், அதே சமயம் வெளியில் இருக்கும் கம்ப்யூட்டரின் டிஸ்பிளேவில் உங்களை பார்க்கலாம், அவள் சொன்னாள். உண்மையில் நாம் அதை பதிவு செய்யலாமா என்று ஸ்டீவ் கேட்டார். ஆமாம் சார், உங்களால் முடியும். நீங்கள் விரும்பினால் நாங்கள் அதை வீடியோ கோப்பாகத் தருகிறோம். அது ஆச்சரியமாக இருக்கிறது. எனது வீரச் செயல்களை எனது நண்பர்களுக்கும் எனது எதிர்கால குழந்தைகளுக்கும் காட்டுவேன் என்று உற்சாகமான குரலில் கூறினார். அவனது உற்சாகமும் அவரது வார்த்தைகளும் அந்த இடத்தில் சிரிப்பை உண்டாக்கியது. ஒரு அறைக்குள் அனுப்பப்பட்டு கதவை அடைத்தனர். ஆனால் அந்த அறையில் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது ஒரு வெற்று அறை, விளையாட்டு போன்ற எந்த சின்னங்களையும் இங்கு காண முடியவில்லை என்றார் ஸ்டீவ். காத்திருங்கள், நான் அவர்களிடம் கேட்கிறேன். லாவண்யா அதைச் சொல்லிவிட்டு கதவை திறக்கத் திரும்பினாள். ஆனால் அவள் அதிர்ச்சியடைந்தாள். கதவு காணாமல் போனது. கதவு போய்விட்டது. அது இருந்தது என்று எனக்கு தெரியும், ஆனால் இப்போது அது காணாமல் போனது என்று கத்தினாள். அவர்கள் குழப்பமடைந்தனர். விளையாட்டு தொடங்கப்பட்டது என்று நினைக்கிறேன் என்றான் அஜய். இது முதல் நிலை என்று சொல்கிறீர்களா? தாரா கேட்டாள். இல்லை, இது முதல் கட்டத்தின் நுழைவாயில். அங்கே பார். சுவரில் ஒரு வாக்கியத்தைச் சுட்டிக் காட்டினான் அஜய். பெரிய தவளையின் சாவி, ஆனால் அந்த மேடைக்குள் நுழைய கதவு இல்லை என்றாள் மேரி. நாங்கள் அதைத் தேட வேண்டும் என்றார் ஸ்டீவ். அவர் வாக்கியத்தின் வார்த்தைகளை சுவரில் தொட்டார். வெளியில் இருந்து அவரது கை சுவரில் நுழைந்தது. அவன் பயந்து போய் சட்டென்று கையை பிடித்தான். அனைவரும் வியந்தனர். ஆனால் அஜய்க்கு அதன் ரகசியம் கிடைத்தது. வேடம், சுவர்கள், கதவுகள். மேடைகளின் பெயர் அந்த மேடையின் நுழைவு கதவுகளில் குறிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிவிட்டு சுவருக்குள் சென்றார். பின்னர் வினோத் அவரை பின்தொடர்ந்து அந்த சுவரில் சென்றார். மற்றவர்கள் விளையாட்டை புரிந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் ஒரு அணியாக சுவரில் நுழைந்தனர். சுவரில் நுழைந்தவர்கள் சுவரின் மறுபக்கம் வந்தனர். இங்கே அவர்கள் அழகான தங்க நிற நிலத்தை பார்க்க முடிந்தது. லாவண்யா, இது கட்டிடத்தில் உள்ள அறை போல் இல்லை, இது ஒரு தீவு போல் தெரிகிறது. இது ஒரு சாதாரண தீவு அல்ல, இது ஒரு தங்க தீவு என்றாள் மேரி உற்சாகமான குரலில். அவர்கள் இந்த இடத்திற்குள் நுழைந்தபோது வினோத் ஏதோ அசாதாரணமாக உணர்ந்தான். நான் ஏதோ விசித்திரமாக உணர்கிறேன் என்றான் குழப்பமான தொனியில். ஆனால் யாரும் அவருடைய பேச்சைக் கேட்கவில்லை. வாருங்கள், நமது சக்திகளை சரிபார்ப்போம்
என்றாள் தாரா. அவர்கள் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்த முயற்சித்தனர், குறிப்பாக பறக்கும் சக்தி. ஆனால் அவர்களால் பறக்கத் தெரியாது. பறக்க பல்வேறு வழிகளில் முயற்சித்தார்கள், ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஸ்டீவ் ஒரு லிவர் போன்ற ஒன்றை கவனித்தார். அவர் ஐயை அழுத்தினார். திடீரென்று அவரது உடை, நீங்கள் இப்போது பறக்கலாம். இந்த பின்புறத்தில் 2 இறக்கைகள் திறக்கப்பட்டன. பின்னர் அவர் பறக்க ஆரம்பித்தார். மற்றவர்களும் அவரை பின்தொடர்ந்து பறக்கத் தொடங்கினர். முதல் சில நொடிகள் அவர்களால் சரியாக பறக்க முடியவில்லை. சமநிலையை பெற அவர்கள் காற்றில் தடுமாறினர். ஆனால் அதன் பிறகு அவர்கள் பறக்கும் கருத்தை கற்றுக்கொண்டனர் மற்றும் காற்றில் தங்கள் உடலை சமநிலைப்படுத்தினர். ஏய் காய்ஸ், இப்போது நம்மிடம் உள்ள சக்திகள் என்ன? தாரா கேட்டாள். ஒன்றுமில்லை, நம்மிடம் பறக்கும் சக்தி மட்டுமே உள்ளது. இனி இந்த விளையாட்டு மைதானத்தில் இருந்து ஆயுதங்களையும் மற்ற பொருட்களையும் கண்டுபிடிக்க வேண்டும், என்றார் ஸ்டீவ்.